தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் தாலுகா விட்டிலாபுரத்தை சேர்ந்தவர் 31 வயதான தமிழரசன். தூத்துக்குடி பேரூரணி ஜெயிலில் வார்டனான இவர் தனது நண்பர் முரப்பநாடு புதுகிராமம் பகுதியை சேர்ந்த 23 வயதான நவீன் என்பவருடன் கடந்த 21ஆம் தேதி திருநெல்வேலி டவுன் பகுதியில் சொகுசு காரில் வந்துள்ளார். அப்பகுதியில் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த டவுன் போலீஸ் இன்ஸ்பெக்டர் சுப்பிரமணியன் தலைமையிலான போலீசார் காரை நிறுத்தி சோதனையிட்டனர். அதில் 2 கிலோ கஞ்சா, 9,78,000 பணம் இருந்ததை கண்டுபிடித்தனர். ஜெயில் வார்டன் தமிழரசன், நவீன் இருவரையும் கைது செய்த போலீசார் சொகுசு கார், பணம், கஞ்சா ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். போதை தரும் பச்சை இலை கடத்தலில் ஜெயில் வார்டனே கையும் களவுமாக சிக்கி கைதானதை தொடர்ந்து வெளியே யாருக்கும் இது தெரிந்து விடாத வகையில் போலீஸ் தரப்பிலும் சிறை நிர்வாகம் தரப்பிலும் உயர் அதிகாரிகள் சிலர் மிகவும் கமுக்கமாக மூடி மறைக்கும் முயற்சியில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் ஜெயில் வார்டன் தமிழரசனை சஸ்பெண்ட் செய்து திருநெல்வேலி சரக சிறைத்துறை கண்காணிப்பாளர் செந்தாமரை கண்ணன் 23ஆம் தேதி அதிரடியாக உத்தரவிட்டார். மேலும் சிறைத்துறை கண்காணிப்பாளர் செந்தாமரை கண்ணன் தலைமையில் தூத்துக்குடி ரூரல் டிஎஸ்பி சுதீர், சிப்காட் இன்ஸ்பெக்டர் தனசேகரன், புதியம்புத்தூர் இன்ஸ்பெக்டர் சுந்தரமூர்த்தி மற்றும் 30 ஆயுதப்படை போலீசார், சிறை வார்டன்கள், கண்காணிப்பாளர்கள் என 75க்கும் மேற்பட்டோர் தூத்துக்குடி பேரூரணி சிறைக்குள் 24ஆம் தேதி அதிரடி சோதனை நடத்தினர். 200க்கும் மேற்பட்ட கைதிகளின் அறைகள், சமையலறை, பொருட்கள் வைக்கும் குடோன், கழிவறை, பதிவேடுகள் அறை, கண்காணிப்பு கோபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 2 மணி நேரம் சோதனை நடந்தது. இதில் எந்த போதைப் பொருட்களும் கைப்பற்றப்படவில்லை. பேரூரணி சிறைக்குள் போலீஸ் படையினர் நடத்திய அதிரடி சோதனையும் வார்டன் அரஸ்டான கதையும் சிறைக்கு வெளியே மெல்ல கசிந்ததை அடுத்து இது தொடர்பாக சிறைத்துறை வட்டாரத்தில் விசாரித்தோம். திருநெல்வேலியை சேர்ந்த ரவுடி எஸ்டேட் முனி, அவரது கூட்டாளி தீவு தினேஷ் வகையரா ஆட்கள் அடிக்கடி பச்சை இலை வழக்குகளில் சிக்கி பாளையங்கோட்டை மத்திய சிறைக்கு வருவதும் போவதும் வழக்கம். பாளையங்கோட்டை மத்திய சிறையில் ஏற்கனவே பணிபுரிந்த வார்டன் தமிழரசனுக்கு அப்போது அவர்கள் நெருக்கமாகி உள்ளனர். இரு தரப்புக்கும் இடையே இல்லீகல் கனெக்ஷன் இருப்பதை மோப்பம் பிடித்த சிறை நிர்வாகம் தமிழரசனை 2021ஆம் ஆண்டில் சென்னை புழல் சிறைக்கு இடம் மாற்றம் செய்தது. அங்கு சில வருடங்கள் பணியாற்றிய தமிழரசன் தனது செல்வாக்கை பயன்படுத்தி தூத்துக்குடி பேரூரணி மாவட்ட சிறைக்கு டிரான்ஸ்பர் பெற்று வந்தார். இங்கு வந்ததும் தனது பழைய நெட்வொர்க்கை ஸ்ட்ராங் ஆக்கி வளம் கொழிக்கும் பச்சை இலை பிசினஸில் வளம் வர தொடங்கியுள்ளார். கஞ்சா வியாபாரிகளுடன் பல இடங்களுக்கு காரில் கூடவே சென்று கஞ்சா பார்சலை சுலபமாக கடத்தி வரவும் சப்ளை செய்திடவும் பெரும் துணையாக இருந்துள்ளார். போலீசார் வாகன சோதனை நடத்தும் இடங்களில் காரில் இருந்து இறங்கி சென்று தனது ஐடி கார்டை காண்பித்து சல்யூட் அடித்துவிட்டு கெத்தாக சோதனை சாவடிகளை கடந்து பச்சை இலையை கடத்தி வந்துள்ளார் என்கிறார்கள் விவரம் அறிந்த சிறைத்துறையினர். ரவுடிகள், கூலி படையினர் நடமாட்டத்தை கண்காணிக்கும் நுண்ணறிவு சிறப்பு பிரிவினர் கூறுகையில் இவர் 2017ஆம் ஆண்டில் சிறை வார்டனாக பணியில் சேர்ந்து பாளையங்கோட்டை மத்திய சிறை, சென்னை புழல், தூத்துக்குடி மாவட்டம் பேரூரணி ஆகிய சிறைகளில் வார்டனாக பணிபுரிந்து வந்தார். இவர் பாளையங்கோட்டை மத்திய சிறையில் வார்டனாக பணிபுரிந்த 2017 முதல் 2020 காலகட்டத்தில் அங்கு தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் கஞ்சா வழக்குகளில் கைதாகி அடைக்கப்படும் கைதிகளுடன் நெருக்கமாக பழகி வந்துள்ளார். ஒரு கட்டத்தில் பச்சை இலை பிசினஸில் கட்டுக்கட்டாக கைமாறும் கரன்சி நோட்டுகள், பச்சை இலை வந்து செல்லும் வழி தடங்கள், சப்ளை செய்யப்படும் டீலர்கள் குறித்து டேட்டாக்களை கைப்பற்றிய தமிழரசன் பச்சை இலை பிசினஸில் சத்தமில்லாமல் இறங்க திட்டமிட்டு முக்கிய புள்ளிகளுடன் ஒரு பார்ட்னராக இணைந்து கை கோர்த்துள்ளார். அதன்படி அடிக்கடி சிறைக்கு வந்து செல்லும் நெருக்கமான சிறை பறவைகள் வழிகாட்டுதலில் கஞ்சா கடத்தல் மற்றும் விற்பனையில் ஈடுபட்டு ரகசியமாக லட்சக்கணக்கில் வருமானம் பார்த்துள்ளார். போதை பழக்கம் வழக்கம் உள்ள கைதிகளுக்கு போதை இல்லாமல் இருக்க முடியாது. அப்படிப்பட்டவர்களுக்கு சிறை வார்டனே பொட்டலம் போட்டு
பச்சை இலையை சப்ளை செய்கிறார் என்ற தகவல் தெரிய வரவே அவரை சென்னை புழல் சிறைக்கு தூக்கி அடித்தனர். 2020 முதல் 2024 வரை சென்னையில் பணிபுரிந்த அவர் அங்கிருந்து இடம் மாறுதல் பெற்று தூத்துக்குடி பேரூரணி சிறைக்கு 2 வருடங்களுக்கு முன்பு வந்தார். இந்நிலையில் கடந்த 1 மாதத்திற்கு முன்பு பாளையங்கோட்டை போலீசார் ரெட்டியார்பட்டி தினேஷ் என்பவனை பச்சை இலை வழக்கில் கைது செய்திருந்தனர். அவனிடம் இலை பரிமாற்றம், பணப்புழக்கம் தொடர்பாக OCIU மற்றும் IS பிரிவு போலீசார் நடத்திய விசாரணையில் பேரூரணி ஜெயில் வார்டன் தமிழரசனுக்கு பெரிய அளவில் தொடர்பு இருப்பதை மோப்பம் பிடித்தனர். இதையடுத்து தமிழரசனின் மொபைல் போன் அழைப்புகளை, தரவுகளை போலீசார் ரகசியமாக கண்காணித்து வந்தனர். இந்நிலையில் 1 வாரம் விடுப்பு எடுத்துள்ள தமிழரசன் மூலமாக பச்சை இலை கைமாறுவதாக கிடைத்த தகவலின் பேரில் திருநெல்வேலி டவுன் காவல் நிலைய இன்ஸ்பெக்டர் சுப்பிரமணியன் தலைமையிலான போலீசார் 21ஆம் தேதி தமிழரசனின் காரை நிறுத்தினர். வாகன சோதனையில் வழக்கம் போல போலீசார் காரை நிறுத்துகிறார்கள் என நினைத்துக் கொண்டு அசால்ட்டாக காரில் இருந்து இறங்கிய ஜெயில் வார்டன் தமிழரசன் தனது ID கார்டை காண்பித்து விரைப்பாக சல்யூட் அடித்துள்ளார். தந்திரமாக பொறிவைத்து அமுக்கிய போலீசாரோ துரிதமாக செயல்பட்டு வார்டன் தமிழரசனையும் அவருடன் காரில் வந்த 25 வயதான நவீனையும் ரவுண்ட் அப் செய்து காரை சோதனை போட்டதில் அந்த காரில் இருந்து 2 கிலோ பச்சை இலை, 9,80,000 பணம் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக திருநெல்வேலி டவுன் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்து வார்டன் தமிழரசனையும் அவரது கூட்டாளி நவீனையும் கைது செய்து மதுரை மத்திய சிறையில் 23ஆம் தேதி இரவு போலீசார் அடைத்தனர் என்கிறார்கள். தமிழரசன் பணிபுரிந்த பேரூரணி சிறையில் அவருடன் பழகிய கைதிகள், நண்பர்களிடம் சிறைத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். இந்த கும்பலில் வேறு யாருடன் தமிழரசனுக்கு தொடர்பு உள்ளது, எவ்வளவு காலமாக இந்த விற்பனையில் ஈடுபட்டு வந்தார், இதில் வேறு சிறை ஊழியர்களுக்கும் தொடர்பு உள்ளதா என்பது குறித்து விசாரிக்க அவரை காவலில் எடுக்க போலீசார் திட்டமிட்டுள்ளனர். சிறைக்குள் போதை வஸ்துகள் கைதிகள் கடத்துவதும் பிடிபடுவதும் என செய்திகள் கேள்விப்பட்ட நிலைமை மாறி தற்போது சிறை வார்டனே பச்சை இலை கடத்தலில் ஈடுபட்டு சிறைக்குள் சென்று இருப்பது போலீஸ் மற்றும் சிறைத்துறை வட்டாரத்தில் பல்வேறு அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.